அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது மார்ச் 12ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, வாக்கு சாமர்த்தியம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் கேதுவும் அமையப்பெற்று பாக்கியஸ்தானத்தில் சனியானவர் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களே நெருக்கடிகளை தருவார்கள் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 13, 14, 15, 16, 17 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 18ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 18ஆம் தேதி மட்டும் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியனானவர் பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெயர் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 15, 16, 17, 18 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருக்கிறது. அந்த 4 நாட்களிலும் மற்றவர்களுடைய உதவியானது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசினியர்களே, எதிலும் நிதானமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சிலருக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. தொழிலில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 12, 18 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கடக ராசினியர்களே, சுறுசுறுப்புடன் செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் வீட்டில் அதிசாரமாக சனியும் 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும், மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் இந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள், அதாவது 14ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொதுவாக ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. ஒருபுறம் பண வரவுகள் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் சில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தூர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 13, 14 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 7, 8 ஆகிய 2 ஸ்தானங்களில் சூரியனும்
அட்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குருவானவர் 2ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் சற்று சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையானது நிலவுவதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் 12, 15, 16, 17 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, பல விஷயங்களை கற்றறிந்தவராக இருந்து மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல வகையில் ஏற்றமிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். சந்திரனின் சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது 13, 14, 18 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, நீதியை நிலைநாட்டுவதில் சிறப்புடன் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் என கூறக்கூடிய சனியானவர் அதிசாரமாக 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் 14ஆம் தேதி முதல் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரித்திருப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுக்கு நிலவக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து முன்னேற்றங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 12, 15, 16, 17 ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகம் கொண்டு மற்றவர்களிடம் வெகுளியாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். பிள்ளைகளால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரத்தில் 13, 14, 18 ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தற்பெருமைக்கு ஆளாகாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் அமையப்பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் சில இருந்தாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள், எதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலையானது நிலவும். நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவதற்கான யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 13, 14, 15, 16, 17 ஆகிய 5 நாட்கள் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. மகர ராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 2ஆம் வீட்டில் சூரியனும் 4ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சை குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கும்.
3 சுக்கிரன் புதன் 9 குரு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் ஒருபுறம் கிடைத்தாலும் தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கும். முன்கோபத்தை குறைக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 15, 16, 17, 18 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் தேதி அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, அமைதியான தோற்றம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சனியானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பொதுவாக பண வரவுகளானது சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்களும் உண்டு. செவ்வாயானவர் 3 இருப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு வெற்றிகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்களும் இருக்கிறது. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் 12, 18 ஆகிய 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 13, 14 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 13, 14 திங்கள் செவ்வாய் 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, தயாள குணம் கொண்டு மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் 2இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான யோகங்கள் அமைப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதை யோகம் என்று கூற முடியாது, நெருக்கடிகள் என கூற வேண்டும். பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 12, 13, 14 ஆகிய 3 நாட்கள் சாதகமாக இருக்கும். 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 3 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் கூறினேன். தொடர்ந்து ஜேவி டிவியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, வாரங்கும் பரவட்டும் தமிழ்.